இன்றைக்கி ஒரு கதை தான் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த கதை வந்து என் லைஃப்பை ரொம்ப மாற்றிச்சிங்க. இது உங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும் பாருங்கள். ஒருத்தன் வந்து எப்பவுமே கோயிலுக்கு போவானாம். கோயிலுக்கு ஏன் போகிறான்னா, எப்போ பார்த்தாலும் சாமியை திட்டுறதுக்குன்னே போவானா எனக்கு எந்த நல்லதும் செய்யலை, இப்படியே இருக்கேன் அப்படின்னு திட்டிக்கினே இருப்பானாம். எப்போ போனாலும் திட்டுவானாம். ஒரு நாள் கடவுளுக்கு வந்து, என்னடா இவன் எப்பவுமே வரான், ஒரு நாள் விடாமல் டெய்லியும் வரான் கோயிலுக்கு வந்து ஏதாவது நல்ல விஷயம் பேசுவான் பார்த்தா எப்போ தான் நம்ம திட்டிக்கினே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கனவுல போயிட்டாராம் கடவுள். வாப்பா, என்னப்பா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கினே இருக்கேன், நான் தான்ப்பா விஷயம் சொல்லுப்பா. பின்னன்னா நான் என்ன பண்ணேன், தினமும் உன்னை கும்பிட்டுன்னு இருக்கேன், என்னை நீ சந்தோஷமாக வச்சுக்கல, ஒரு நல்லதாவது இருக்கா அப்படின்ட்டு சொல்லிக்கினே இருக்கான். சரிப்பா, நான் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லுப்பா. சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்ட்டான். என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு வருஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை வாட்டி போனேன் உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு கேட்குறாங்க. போகல நான் அப்படின்னா. சரி, உன் நெருங்கிய உறவினர் யாராவது இறந்தாங்களாப்பா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து பணத்துக்கு என்றைக்காவது கஷ்டப்பட்டிருக்கியாப்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. சரி, ஒரு வேளை சாடாமல் இருந்திருக்கியாப்பா பசியில் அப்படின்னு? இல்லை கரெக்டாக சாப்பிடுவேன். என்னப்பா உனக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன், ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லின்னு இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சான். அதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் நல்லது இல்லை, கெட்டதாக நடக்கலனாலே அது பெரிய நல்லதுன்னு நம்மளுக்கு எப்போ புரியுதோ அப்போ தான் நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம். யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒன்று நடந்தால் சந்தோஷன்றதை விட எதுவுமே கெட்டதாக நடக்கலையே அது எவ்வளோ நல்லது. அதை புரிஞ்சுங்க, லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே.